வழங்கப்படுகிறது. ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைல தீபம். இந்த ஸ்லோகம் வைணவ திருத்தலங்கள் 108 முதன்மை பெற்ற 4 தேசங்களை வணங்குகிறது. ஸ்ரீரங்கம்னு போற்றப்படும் கோயில் திருவரங்கம், திருமலை என்னும் திருப்பதி ஏழுமலை, பெருமாள் கோவில்னு சொல்லப்படும் காஞ்சிபுரம் தேவராஜசுவாமி, இறுதியாய் திருநாராயணபுரம் என்னும் மேலுக்கோட்டை கர்நாடகத்தில் உள்ள செல்வநாராயண பெருமாள். இந்த 4 க்ஷேத்திரங்களிலும் பெருமான் சயன திருக்கோலத்திலும் மற்ற 3 இடங்களிலும் நின்ற திருக்கோலத்திலும் எழுந்துருளி உள்ளார். ஸ்ரீரங்கம் என்றாலே பெரிய பெருமாள் சயனப் பெருமாளுக்குத்தான் ஏற்றம். தற்போது நாம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசித்துக் கொண்டு வருகிறோம். அதில் கீழ உத்தர வீதி பெருமானுடைய சன்னிதானத்துக்கு கிழக்கு பக்கத்தில் இருப்பது, வெள்ளைக்கோபுரத்துக்கு அருகே இருக்கும் ஸ்ரீ பாவ போத ஆஞ்சநேய சுவாமி. அங்கு உத்தராதி மடம் உள்ளது. கீழ உத்தர வீதி என்னாலே பெருமானுக்கு மிக நெருக்கமான வீதி. உள்துறை வீதி உத்திர வீதி என்று மருவியுள்ளது. இந்த திருக்கோயிலில் தொண்டு புரியும் அந்தரங்கமான கைங்கிரவர்கள், அவர்கள் எல்லாருக்குமாகத்தான் இந்த வீதியில் இடம் ஒதுக்கி இருந்தார்களாம். ஆனால் தான் இது உள்துறையார் வீதி உத்தர வீதி என்று வழங்கப்படுகிறது. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவலூர் ரகோத்தம சுவாமி என்று 1557 1595 வரை எழுந்துருளியிருந்தார். அவர் இந்த இடத்திலேயே அமர்ந்து பெரிய பெருமாள் அரங்கநாதனை குறித்து தியானிப்பாராம், அவனையே அனுபவிப்பாராம். அந்த சமயத்தில் பாவபோத கிரந்தம் என்னும் நூலை அவர் எழுதியுள்ளார். போதம் என்றால் அறிவு, பாவபோதம் அதீதமான அறிவு, பாவசுத்தியோடு கூடின அறிவு. அப்படின்னா அறிவு முற்றிய பக்தி என்று பொருள்படும். இதைத்தான் பக்தி ரூபாபன்ன ஞானம்னு சொல்லுவார்கள். ஞான யோகமே முற்றித்தானால் பக்தி யோகமாகிறது. அறிவு முற்றினால் பக்தியாக பரிமளிக்கிறது, உயர்ந்த பக்தியாகத்தான் மலர்கிறது. அந்த கிரந்தத்தை அவர் எழுதினார். அதே சமயத்தில் இங்கவருக்கு ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தார். சரி, அப்ப ஆஞ்சநேயரை இங்கு நாம ஸ்தாபிக்க வேணும் என்று ஆசை கொண்டார். ஆனால் கீழ்மாடியில், அதாவது தரைத்தளத்தில் எழுந்துருள பண்ண அனுமதி கிட்டாமல் சற்றே உயரத்தில், உயர்ந்த இடத்திலிருந்து நேரே பெரிய பெருமாளை சேவிக்கக்கூடிய உயரத்தில் தன்னை பிரதிஷ்ட பண்ணணும் என்று சொன்னதனால் முதல் மாடியில் தான் ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். அங்கிருந்து பெருமாளை, அதாவது ரங்கநாதனை பார்த்து கொண்டே எழுந்துருளி உள்ளார். இதோ அந்த பாவபோத கிரந்தத்தை சாதித்த சுவாமி, அவரோட சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் சித்திர ரூபத்தில் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஆஞ்சநேயரை சேவிக்கிறோம். வலது திருக்கையால் அபயம் அளித்து கொண்டு, இடது கையை இடுப்பில் கெட்டியாக வைத்து கொண்டு சௌகந்திகா புஷ்பத்தையும் பற்றி ஆஞ்சநேயர் உள்ளார். பக்கத்திலேயே பூவராக சுவாமி இந்த பூமியை இடர்ந்தெடுத்து அனைவருக்கும், பூமாதேவி தொடக்கமாக அவளிடத்திலே வசிக்கும் நம் அனைவருக்குமாக உஜ்ஜீவனத்தையே கொடுத்தவர் பூவராக சுவாமி. ஸ்ரீரங்க விமானத்தை இங்கிருந்து நேரே சேவிக்கலாம். இதோ
பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோயத்திர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷதேன்னு சொல்லுவார்கள். பெருமானே சேஷி, அவரே சுவாமி அப்படிங்கிறத ஸ்ரீரங்க விமானத்திலிருந்து பார்த்து சேவிச்சுக்கலாம். ராமானுஜர் எழுதிய ஸ்ரீபாஷ்யத்தில் அது தெளிவாக இருக்கும், வேதாந்தத்தில் தெளிவாக இருக்கும், பிரணவத்தில் தெளிவாக இருக்கும். இந்த விமானத்திலும் பெருமானே சுவாமி, அவனே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெற்றென விளங்குகிறது. அந்த பெருமாளை சேவிச்சுட்டேதான் இந்த சுவாமி இந்த மഠத்திலிருந்து சேவித்து கொண்டு எழுந்துருளி இருந்திருக்கிறார். பக்கத்தில் வெள்ளை கோபுரம், எப்போதும் இது வெள்ளை நிறத்தில் இருக்கும். பல கோபுரங்கள் பஞ்சவர்ணம் பூசப்பட்டு பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த கோபுரமோ வெகு காலமாக வெள்ளை கோபுரம் வெள்ளை கோபுரம்னே அழைக்கப்படுகிறது. கோபுரத்துக்கு மேற்றம் திருவரங்கத்தை காப்பாற்ற பலர் பாடுபட்டது. இந்த கோபுரத்தின் பின்புல சரித்திரத்தை கேட்டால் தான் விளங்கும். அவசியம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தீர்களானால் 4-5 நாட்கள் இருந்து அனைத்து சந்நிதிகளையும் தரிசித்து அதத பத்தின சரித்திரம், அதற்குண்டான செய்தி குறிப்புகள் அதோட சேர்த்து தெரிந்து கொண்டால் நினைக்க நினைக்க இன்பமாக இருக்கும். அவசியம் செய்யுங்கள். இந்த ஆஞ்சநேயரையும் வந்து தரிசித்து அவர் அருள் பெறுங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டு இனி அடுத்த சர்க்கத்துக்கு போகிறோம். 53வது சர்க்கம். அங்கதன் முதலானோர் வெறுப்படைகிறார்கள். ஸ்வயம்பிரபா குகையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுவிட்டாள். இனிமேல் எங்கு தேடப் போவதுன்னு தெரியவில்லை. தேட வேண்டிய இடங்களெல்லாம் முடிந்து போயின. இனி எங்கு செல்வார்கள்? அப்பதான் அங்கதனுக்கு தோணுகிறது, 1 மாசம் கெடு முடிகிறது. இனிமேல் திரும்பி போனால் சுக்கிரீவன் நம்மை கொன்று விடுவான். அந்த நினைவு வந்த உடனே, குரங்கு ஜாதி தானே, ஏதேதோ எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் வருகின்றன. இந்த எண்ணங்கள் வந்திருக்க தேவையில்லை. அப்போ நாம ஒரு சிரம திசையில் இருக்கோம். ஏதோ ஒன்று இனிமே மேல முன்னேற முடியாது, அந்த நிலைக்கு வந்துட்டோன்னு வச்சுங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எதோ நடந்ததெல்லாம் இந்த சிரம தசையோட தொடர்பு கொண்டிருப்பதாவே நமக்கு தோணும். தனித்தனியா எதுதான் நிகழ்வுகள் இருக்கும். இப்ப நாம ஒரு கட்ட காலத்துல இருக்கோம். இதோட அந்த கட்டத்தை எல்லாம் தொடர்பு பார்க்கத்தான் தோணும். ஒரு உடம்பே எடுத்துங்களேன், ஒரு நோய் இருக்குன்னு வச்சுங்க. எல்லா நோயும் உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆரோத்தருக்கு நெஞ்சு வலி, அதுக்கு வேண்டிய பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டார். 6 மாசம் ஆறுது, 1 வருஷம் ஆறுது. இப்ப அவருக்கு வேற ஏதாவது வலி வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அதுதான் இதுவும் வருதோ, ஒருவேளை அதுதான் திரும்ப வருகிறதோ என்று அதோடையே தொடர்பு படுத்தி பார்ப்போம். அத போல, அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இப்போ அதே போல வாழ்க்கையேதானு துன்பம் வந்தால் அதோட மற்ற எல்லா பழைய துன்பங்களையும், அன்னைக்கு அப்படி நடந்தது, கடைசியில இப்படி வந்து முடியறதுக்கு தான் அப்படி நடந்தது போல் இருக்கு, இன்னைக்கு இவர் இப்படி சொன்னார், கடைசியில பார்த்தா அதுதான் இப்படி பலிச்செடுத்து போல் இருக்கு. அதுக்கு இதுக்கும் தொடர்பு கூட இருக்காது. ஆனா எதோ விதத்தில் சம்பந்தப்படுத்தி பார்த்துருவோம். இப்ப சட்டுன்னு அங்கதனுக்கு என்ன தோணி போச்சுன்னால், நம்மையெல்லாம் தெற்கு நோக்கி அனுப்பிச்சார், 1 மாச கெடு வைத்தார். இப்ப யாரெல்லாம் சீதையை கண்டுபிடிக்கலையோ, வடக்க போனவா, மேற்க போனவா, கிழக்க போனவர்கள், அவர்கள் கூட திரும்ப வந்திருக்கலாம். ஆனா 1 மாசத்துக்குள்ள வந்துட்டார்கள், தப்பித்தார்கள். நாங்க இப்ப சீதையை தேடி கண்டுபிடிக்கல, நான் திரும்பி போறேன். திரும்பி போனா சுக்ரீவன் தன் ஆணைப்படி என் தலையை வெட்ட போவது உறுதி. ஏனெனில் யோசித்து பார்க்கிறார், ஏன் எனக்கு எங்க தாப்பனார் போன பிற்பாடு வாலி மரித்தவுடன் சுக்ரீவன் எனக்கு இளவரசி பட்டம் கட்டலையே, ராமன்னா என்னை இளவரசன்னு சொன்னார். அதுவும் அங்கதனை ஏத்துக்கோன்னு வாலி ராமனிடத்துல சொல்லியிருக்கிறபடியால் ராமன் ஏற்றுக்கொண்டார். அதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, என் சிற்றப்பனுக்கு என் பேர்ல கோபம் போல, வாலியனுடைய மகன்னு தான் பார்க்கிறான். அதனாலதான் சட்டென்று முன் வந்து நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்னு எனக்கு அவன் சொல்லல. இது சொன்னது ராமன். இது என்னைக்கோ நடந்தது. அதுக்கப்புறம் நாள் பட்டாச்சு, வந்தாச்சு, தேடியாச்சு. இப்ப மேற்கொண்டு தங்க காரியம் முடியல பாருங்க. இதனால் கீழே நடந்த ஒன்னொன்னோட தொடர்பு படுத்துறான். எங்க தந்தையார் மரித்தார், ஒரே பானத்தால் அடிபட்டவருக்கு உயிர் போச்சு, அதுவே எனக்கு என்னமோ அபசகுணமா படுறது. அதுக்கப்புறம் 4 மாசம் கழித்து சுக்ரீவன் வரல, தேடுறதுக்கு லக்ஷ்மணன் வந்து கோபித்து கொண்டாரே, அதுவே கிஷ்கிந்தையின் பேரில் அபசகுணமா படுறது. சுக்ரீவன் என்ன ராஜான்னு ஆக்கி வைக்கல, ராமன் தான் ஆக்கினார். ஆகவே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தால் என்னை கொன்னுடணும்னு சுக்ரீவனு நினைக்கிறதா தான் எனக்கு தோன்றது. அதுக்கு தான் என்ன தெற்கு நோக்கி அனுப்பிச்சு வச்சிருக்கார். இப்ப சீதை எனக்கு கிடைக்கல, திரும்பி போறேன், என் தலையை விட்டுட்டு போறார். யாரா இருந்தாலும் சொந்த பிள்ளைக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணுவா.
வந்த பிள்ளைக்கா பட்டாபிஷேகம் பண்ணுவா என்றெல்லாம் இவனுக்கு தோன்றது. ஹனுமான் பார்க்கிறார், மனம் ஒரு குரங்குங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு பத்தியோ. நடுவுலெல்லாம் ஏத்துண்டாச்சு, சுக்ரீவனையும் தந்தையா ஏத்துக்கொண்டோம், ராமனையும் ஏற்றுக்கொண்டோம், தாரை ஊமை எல்லாரும் நன்னத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு நேரம் சீத்தை கிடைப்பாள்னு புறப்பட்ட போதோ, நாங்களா கொண்டு தேடின்னு வந்துடுறோம், ஜெயிச்சுட்டு வந்தோன்னு கொக்கரித்த போதோ இந்த எந்த கெட்ட எண்ணங்களும் வரவே இல்லை. ஆனா இப்போ ஒரு வாழ்க்கையில கட்டம் வந்ததோ இல்லையோ, மேற்கொண்டு எப்படி போறதுன்னு தெரியாமல் அந்த சமயத்துல நமக்கு என்ன தோணிடும்னால், நம்ம கையால் ஆகாத நின்னுட்டோம், நமக்கு இனிமே வி ஆர் ஹெல்ப்லெஸ், ஒன்னும் ஒருத்தரும் உதவறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு பழசெல்லாம் நினைச்சு இன்னும் உள்ளத்தை துன்பப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு இருக்கிற பாதையில கண்ணே வைக்காத மூடிடுவோம். இது நம்ம இடத்துல இருக்கிற ஒரு குறை. இது ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. ஆஞ்சநேயர் பாசிட்டிவ் தாட் எடுக்கணும்னு சொல்ல போறாரு. இப்போ அப்படி ஒரு வேளை இனிமே போக முடியாமல் ஒரு பெரிய ஷவர் வந்து தடுத்துடுத்து, என்னால வாழ்க்கையில எப்படி போகணும்னே தெரியல. அப்ப என்ன செய்யலாம்? தடுத்துடுத்தேன்னு முட்டி கொண்டு இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் நடந்தனவோ அதெல்லாத்தையும் சொல்லி அழப்போகிறோமா? அழலாம். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அழத்தான் தோணும். ஆனால் அழுது கொண்டே வாழ்க்கையை கழிக்க முடியாதே. அப்ப என்ன செய்யலாம்? இந்த செவுத்துல ஓட்ட போடலாமா, உள்ள போடலாமா, ஏறி குதிச்சிடலாமா, உள்ள போடலாமா, வேற வழி இருக்கா, திரும்பி ஓடி போகலாமா, ஏதோ ஒண்ணு யோசிப்போமோ இல்லையோ. அதே போல அங்கதன் யோசித்திருக்க வேண்டும். ஆனா அவனுக்கு எது தோன்றதுனால், பழைய கதையெல்லாம் ஞாபகம் வந்து என்னை திட்டம் போட்டு கொல்றதுக்காகத்தான் தெற்கு நோக்கி அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்கு. சுக்ரீவன் இப்படித்தான் முடிவு பண்ணியிருக்கான். ஆகவே நான் திரும்பி போவதில்லை. இந்த பிலம், இந்த குகை இருக்கே, இது ரொம்ப சௌக்கியமா இருக்கு, இதற்குள் யார் வந்தாலும் போனாலும் தெரியாது. அதனால் நான் இதற்குள்ளேயே வாழ்ந்துட போறேன். இங்க சாப்பிட்றதுக்கு காய்கனிகளும் நிறைய இருக்கு, இதோட வாழ்கிறேன், என்னோட எந்தெந்த குரங்குகள் இருக்கணுமோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார். மற்ற குரங்குகளும் டெம்பரரி புத்தின்னு வச்சுங்களேன், உடனுக்குடன் ஏத்துக்கிறது. நானும் கூட இருந்துடுறோம், எங்க உயிர் போகாது இருந்தா சரி, திரும்பி போனா சுக்ரீவன் வெட்டிடுவான். இத போல ஒரு முடிவுக்கு வந்ததுதான் அங்கதாதி நிர்வேதம். ததஸ்தே ததிருஷுர் கோரம் சாகரம் வருணாலயம் அபாரம் அபிகர்ஜந்தம் கோரைர் ஊர்மிபிராகுலம். தள்ளி பார்த்தா சமுத்திரம் தெரிந்தது. ஹோன்னு கடல் அலைகளுடைய ஓசை. அதை பார்த்துட்டு இனிமே தாண்ட வழி இல்லையே, கடல் வந்துடுத்துனா போறதுக்கு ஒண்ணு இடம் இல்லையே, இது வரைக்கும் தேடிக்கொண்டு வந்தாச்சு, கடலை தாண்டுவோங்கிற நம்பிக்கை வாழ்க்கை இல்லை, அதனால போக வழி தெரியலன்னு நூட்டார்கள். தேசாம் மாசோ வசிக்ராந்தா யோராக்ஞா சமயக்கிருதா. அரசன் கொடுத்த ஒரு மாச கெடு முடிஞ்சு போச்சு. நாமெல்லாம் ஐப்பசி மாசத்தில் கிளம்பினோம். கார்த்திகா கொள்ளலாம், அதற்குள் முடித்திருக்க வேண்டும். தே வசந்தம் அனுப்பிராப்தம் பிரதிவேத்திய பரஸ்பரம் வயம் ஆசயுஜே மாசி காலசங்கியா வியவஸ்திதா. நாங்கள்லாம் ஒரு மாசத்துக்குள்ள வரணும்னு அவன் சொல்லி கிளம்பினோம். 4 மாசம் மழை முடிஞ்சது, ஐப்பசி வரைக்கும் மழைன்னு வச்சுங்க. அப்ப கார்த்திகை மாசம் நாங்க புறப்பட்டோம். அதெல்லாம் தாண்டியே போச்சு. இப்போ திரும்பி பார்த்தா வசந்த காலமே வந்துடும் போல் இருக்கே. அப்படின்னா சித்திர வைகாசி அளவுக்கு தள்ளி போச்சுன்னு அர்த்தம். நாங்க தேடி தேடி இவ்வளவு நாள் தள்ளி படுத்து அஸ்மின் அதீதே காலேது சுக்ரீவேண கிருதே ஸ்வயம். ஆகவே இனி திரும்பி போனால் சுக்ரீவன் கொல்லுவான்கிறது உறுதி. த்ருவன்னோ ஹிம்சதே ராஜா சர்வான் பிரதிகதானிதா வதேன அப்பிரதிரூபேண ஸ்ரேயான் மிருத்யுரிவைகனா நச்சாஹம் யௌவராஜ்யேன சுக்ரீவேண அபிஷேசிதா. அப்ப சொல்றான் பாருங்க, என்ன ஒண்ணு சுக்ரீவன் அபிஷேகம் பண்ணலே, ராமன் பார்த்து யுவராஜாவாரு இளவரசி பட்டம் கட்டிக்கோன்னு சொன்னார், இளவரசனா இருக்கேன், அவன் எனக்கு இதை கொடுக்கவே இல்லையே என்றும் கூறுகிறான். இகைவ பிராயமாசிஷ்யே புண்ணிய சாகர ரோதசி. இந்த கடற்கரையிலேயே, இந்த பிலம் குகைக்கு பக்கத்திலேயே நான் பிராணனை விடுவதற்கு கூட தயார். ஆனால் திரும்பி போய் என் சிற்றப்பன் கையால் உயிர் விட தயாராக இல்லை. தீக்ஷ்ணா பிரகிருத்தியா சுக்ரீவக. சுக்ரீவன் இயற்கையிலேயே கொடுமைக்காரன். பிரியாரக்தச்ச ராகவக. மேலும் இப்ப ராகவனுக்கு நல்லது பண்றதுன்னு நினைச்சிருந்து எங்களையெல்லாம் கொன்னுடுவான். பிரதான பூதாச்ச வயம் சுக்ரீவஸ்ஸ சமாகதாக நக்ஷமம் ச அபராத்தானாம் கமனம் சுவாமி பார்ஸ்வதா. ஆகவே சீதையை காணோம்னு சொல்லிட்டு நான் திரும்ப போக போறதில்ல, இங்கேயே இருப்போம். அவன் தான் நினைச்சதோட இல்லை, இந்த நினைவை மத்த பேரிடத்திலையும் சொல்ல பல குரங்குகளுக்கு இதுல சம்மதம். அலம் பிளவங்கமானாந்து பயார்த்திதானாம் ஸ்ருத்வா வச்சாரயிதம் பபாஷே. அப்ப தாரன்கிற குரங்கு இதை கேட்டுட்டு நாம சோகப்பட்டது போரும், அழ வேண்டாம், திரும்பி நாட்டுக்கும் போக வேண்டாம், இங்கேயே இருந்து விடுவோம். ஸ்ருத்வாங்கதஸ்யாபி வச்சோனுகூலமூச்சுச்ச சர்வே ஹரய பிரதீதாக. அப்ப குரங்குகள்லாம் ஒரே குரல்ல சொல்லித்து
நாங்க உயிரோட வாழ்வதற்கு என்ன வழியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம், உயிர் விடுவதாக இருந்தால் அந்த வழி எங்களுக்கு வேண்டாம் என்று தடுத்துட்டார்கள். சரி, இங்கேயே இருப்போம்னு முடிவு பண்ணிவிட்டா இனி ஹனுமான் பேசப் போகிறார், கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.